அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் ஹஜ்ஜு பண்ணால் நல்லபடி கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லபடி கொண்டாடினோம். இன்றைக்கி ஹஜ்ஜு பண்ண விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெருநாக்கு முதல் நாள் நைட்டே கடப்பாசியும் வட்டலப்பும் செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ கடப்பாசி தான் செஞ்சிட்ருக்கேன். லேயர் கடப்பாசி தான் செஞ்சிட்ருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். பவுலில் எல்லா கடப்பாசியும் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாக்கி இருக்கிறத சின்ன கப்பில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கட் பண்ணுற பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே ஜெல்லி மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்து கருப்பட்டி வட்டலப்பம் தான் செய்ய போகிறேன். நான் எப்போதும் சர்க்கரை போட்டு தான் வட்டலப்பம் செய்வேன். இந்த தடவை கருப்பட்டியில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கருப்பட்டியில் செஞ்சிட்ருக்கேன். கருப்பட்டி வட்டலப்பம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். இதிலே ஃபுல் ரெசிபி போடலான்டா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால தான் லைட்டாக காட்டியிருக்கேன். தனியாக அப்லோட் பண்ணுறேன். நான் எப்போதும் வட்டலப்பம் சர்க்கரை போட்டு தான் வட்டலப்பம் செஞ்சுருக்கேன். கருப்பட்டியில் நான் செஞ்சதில்லை. இந்த தடவை கருப்பட்டியில் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு ஆடு வந்துருச்சு. வந்து கொல்லையில் கட்டிட்டு போனாங்க. அடுத்து ஜாலூருக்கு மாவு கரைக்கலான்னு சொல்லிட்டு ஜாலூருக்கு மாவு நைட்டே கரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜாலூர் மாவு கரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஜாலூர் மாவு நல்லா கரைச்சிட்டு அதை அப்படியே மிக்சியில் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. நைட்டே செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டே செஞ்சு வச்சுட்டு தான் படுத்தேன். மார்னிங் 4 o'clockலாம் முடிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு ஜாலூர் சுட ஆரம்பிச்சிட்டேன். ஜாலூர் சுடுறது நம்மளுக்கு கை வந்த கலை. ஜாலூர் சூப்பராக செய்வேன். சூப்பராகவும் சுடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. 1 மணி நேரத்தில் எல்லா ஜாலூரும் சுட்டாச்சு. சுட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் பள்ளிக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செய்தி பிள்ளை தான் தொழுவ போகா. 8 மணிக்கு அங்கே தொழுவேன். கரெக்டாக 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق أكبر الله أكبر الله أكبر لا இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு தொழுவ கிளம்பியாச்சு. தொழுதுட்டு வந்து பாட்டியாக்க பசியார வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பு செட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு தட்டில் ஜாலூர் எடுத்து வச்சுட்டு, ஒரு தட்டில் வட்டலப்பம் கடப்பாசிலாம் எடுத்து வச்சுட்டு, இன்னொரு தட்டில் இடியப்பத்தை எடுத்து வச்சுட்டு, அடுத்து சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு செட்டில் மாட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். ஒரு பையில் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட்டை தான் கொடுத்து விட்டேன். தான் போய் பாட்டி அவுட்டில் கொடுத்துட்டு வந்தா. அடுத்து பெருநாள் பசியாரம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹஜ்ஜு பெருநாக்கு என்ன பசியாரன்னு பார்க்கலாம். ஜாலூர், கருப்பட்டி வட்டலப்பம், இடியாப்பம், லேயர் கடப்பாசி, சிக்கன் குழம்பு,
பராட்டா. இது தான் எங்கள் வீட்டு ஹஜ்ஜி பெண்ணா பசியாரை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பசியாரை எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடப்பாசி, கருப்பட்டி, வட்டலப்பம், ஜாலூர் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் மன நிறைவாக இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் ஹஜ்ஜி பெண்ணாக்கு என்ன பசியாரை செஞ்சுக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கும்போது ஆதில் வந்துட்டார். அவரும் எங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாரு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டோம். வட்டலப்பம்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்கு ஜாலூர் வட்டலப்பம்னா ரொம்ப பிடிக்கும். பசியாறிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ பாட்டி அவுட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். பெண்ணா அன்னைக்கு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு பாட்டியாவையும் பாட்டனாவையும் பார்க்க காலையிலேயே போயிடுவோம். அங்கே தான் போயிட்டுருக்கேன். பாட்டி அவுட்டில் ஆடை அறுத்துட்டா, எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தா. நான் போய் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம். பாட்டியாவால் முடியாது, அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். பாட்டியா யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் பையில் எல்லாத்தையும் போட்டு பேர் எழுதி எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டாச்சு. மாமி பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கா. பிரியாணி போட்டுக்கிட்டே எங்களுக்கு நன்னாரி ஜூஸ் கரைச்சி கொண்டுதா. எல்லோரும் நன்னாரி ஜூஸ் குடித்தோம். அப்பாட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து நம்ம வீட்லேயும் ஆடை அறுத்தாச்சு. அதை பவுர்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். 3 மரவேலையும் கறியை கொட்டி எடுத்து வச்சாச்சு. ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு பையில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பையில் பேர் எழுதி கறியை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாருக்கும் கறி கொடுத்து விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கறி கொடுத்து முடிக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே சாப்பாடு செய்யுதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு பாட்டியாக கொடுத்து விட்டுருந்தா. அதையே வச்சுக்கிட்டோம். என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, மாங்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, ஈரல் ஃப்ரை. இதுதான் பாட்டியாக கொடுத்து விட்ட சாப்பாடு. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் மாமி தான் போட்டா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் பச்சடியும் செம்ம டேஸ்ட்டு. அடுத்து ஈரல் ஃப்ரையும் சூப்பர். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பாடு செய்யலை, பாட்டியாக கொடுத்து விட்ட சாப்பாடே சாப்பிட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கினோம். நல்லா தூங்கிட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஃபிர்னாஸும் சுஹைலாம் வந்தா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து தங்கச்சி மகன் அசிரா, ஆசிஃபா எல்லாம் வந்தா. பிள்ளைகள கூட ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வட்டலப்பா கடப்பாசிலாம் வச்சேன். பிள்ளைகளும் சாப்பிட்டா. அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் வந்தா. வந்து கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். புடவையை பார்த்துட்டு சூப்பராக இருக்குண்டா. ஹஜ்ஜி பெண்ணா எங்களுக்கு இப்படி தான் சூப்பராக போணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி கொண்டாடினோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.